கோவிஷீல்டு தடுப்பூசி திரும்ப பெறப்பட்டது ஏன் அப்படின்ற ஒரு விவகாரம் அப்படின்றது இப்போ மையப்பொருளாக ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, கோவிட் காலகட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றின தடுப்பூசி தொடர்பாக இப்போ வெவ்வேறு சந்தேகங்கள் பொதுவெளியில் மேற்கொள்ளப்படுது. இந்த சந்தேகத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்கிலாந்தில் 51 பேருக்கு மேலே ஒவ்வாமை ஏற்பட்டு உயிரிழந்தாங்க, நிறைய பேருக்கு ரத்த உறைதல் ஏற்பட்டாங்க அப்படின்றது தான் இந்த வழக்குடைய பிரதானம். ஸோ இந்த வழக்கு எப்பப்பெல்லாம் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, 2020லேருந்து 2021 வரைக்கும் வெவ்வேறு காலகட்டங்களில் அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் தங்களுடைய தடுப்பூசியை எல்லா நாடுகளுக்கும் அனுப்புகிறாங்க. இங்கிலாந்தில் 51 பேருக்கு இது மாதிரியான ஒவ்வாமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கத்திலேயே இந்த 51 பேரும் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. புதிதாக எந்த வழக்கும் பதிவு செய்யப்படலை அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த நிலையில தான் இந்த தடுப்பூசியால் ஒரு சிலருக்கு ரொம்ப அரிதிலும் அரிதாக ஒரு பக்கவிளைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் ஒரு உறுதி செய்த நிலையில் அந்த விவகாரம் அப்படின்றது பூதாகரமாகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அளவுக்கு பக்கவிளைவு ஏற்படுத்தல. நாங்கள் ஏற்கனவே நிறைய ட்ரையல்ஸ் பண்ணியிருக்கோம், சாம்பிள் சர்வே பண்ணோம், தடுப்பூசி போட்டவங்களை நாங்கள் ட்ரையல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக மருத்துவர்களுடைய அறிவுரை என்னவா இருக்குன்னா, இந்த செய்தி அப்படின்றது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது, அச்சப்படவும் தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா, பக்க விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது தடுப்பூசி போட்ட ஒரு 6 வாரங்களுக்குள்ளதான் ஏற்படும். இப்போ நம்ம 2 வருஷத்தை கடந்துட்டோம், அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, இப்போ பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தடுப்பூசியின் காரணமாக இப்போ ஒருவேளை யாராவது திடீர்னு மாரடைப்போ ரத்த உறைதலோ ஏற்பட்டால் அது தடுப்பூசி காரணம் கிடையாது, கோவிட் தான் அதுக்கான பாதிப்பு காரணம் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தப்படாத எல்லா தடுப்பூசியும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்.